கண் திருஷ்டி மேம். இப்ப கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பொல்லாத திருஷ்டியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த கண் திருஷ்டியினுடைய தாக்கம் இருக்கு. கண் திருஷ்டி குறையறதுக்கு என்னெல்லாம் மேம் பண்ணலாம்? உடல்நல பாதிப்பும் இல்லை, ஆனா ஒரு சோம்பேறித்தனமாவே இருக்கு, தூங்கிக்கிட்டே இருக்க, என்னால எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னால எதையும் செய்ய முடியல. இது நம்ம கடையில வாங்கி அந்த ரோப் இருக்கு, அந்த ரோப்பை வாங்கி நம்ம கட்டுறதால அது ஒண்ணுமே இல்லை. அது ஒரு ரோப், அவ்வளவுதான். அந்த ரோப்க்கு எப்போ உயிர் பெறும் அப்படின்னா நம்மளுடைய ஏதோ ஒரு இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ திருஷ்டி பூசணிக்கு அந்த சுத்தி போடுறது அப்படின்றது நம்ம பிரபஞ்ச சக்தியோட நம்மளோட சக்தி இணையிறது, அது கனெக்ட் பண்றது தான் அந்த ப்ராசஸே. ஸோ அப்படி இணைஞ்சு நம்ம சுத்தி போடும் போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், உடனே ஒரு ஃபீல் கிடைக்கும். கண் திருஷ்டி மேம். இப்ப கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பொல்லாத திருஷ்டியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த கண் திருஷ்டியினுடைய தாக்கம் இருக்கு. கண் திருஷ்டி குறையறதுக்கு என்னெல்லாம் மேம் பண்ணலாம்? கண் திருஷ்டி குறையணும்னா நம்ம திருஷ்டி சுத்தி போடுறது, பரிகாரம் செய்யறது, பூஜை செய்யறது, டெய்லியும் வீட்டுல விளக்கேற்றி வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அது ஆப்ஷனல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது நெசசரி என்ன அப்படின்னா, உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட காரணம் என்ன, அதற்கு எதுவுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதற்கான காரணங்களை கண்டுபிடிக்கணும், ரூட் காசஸை கண்டுபிடிக்கணும். அப்ப கண் திருஷ்டி ஏற்பட காரணங்கள் என்ன? நீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க, அதை வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க, ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்திருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரியப்படுத்திருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகிருக்கு, அது சில பேருக்கு போராமையா மாறி இருக்கு, இவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல. ஸோ இது திருஷ்டிக்கான காரணம். அப்போ அந்த காரணத்தை உருவாக்காம நம்ம பார்த்துக்கணும். இப்போ இருக்கக்கூடிய காலத்துலலாம் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கல்ச்சர். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா கூட ஸ்டேட்டஸ் எடுத்து போகிறோம், நான் இந்த ஃபுட்டு இங்கே நான் சாப்பிட்டேன். ஸோ மறுநாள் அந்த ஃபுட்டு உங்களால் சாப்பிட முடியுமா அப்படின்னா முடியாமல் போயிடும். ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படலாம், ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு அடி வாங்கலாம். வேணா 10 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் 2 பேருக்கு அந்த ஏக்கம் இருக்கும், நம்மளால் இதை செய்ய முடியலையே, இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்குது, அந்த ஏக்கம் ஒரு விதமான போராமையா மாறும். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டம் கண்டிப்பா அவங்க இங்க ஃபீல் பண்றது, அவங்க அந்த சைடு ஃபீல் பண்றது இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரியான காரணங்களை நம்ம உருவாக்காம இருக்கிறது தான் நல்லது. ஸோ அப்போ வெளியே நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அது வெளியே எக்ஸ்போஸ் பண்ணணும், அன்னெசரியா அதை தெரியப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அதை அனுபவிக்கிறோம், அதுக்கு கடவுள் நம்மளுக்கு அதை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நாள்ல இதை கொடுத்துருக்காங்க, நம்ம கடவுள் நம்மளுக்கு அருள் கொடுத்துருக்காங்க, அதையே நம்ம வெளியே காட்டணும், நம்ம ஃபேமிலியோட அனுபவிக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதை வெளியே காட்டாம இருந்தாலே கண் திருஷ்டி சுத்தமா இல்லாம போயிடும். நான் வெளியே எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன், எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு, மறுபடியும் திருஷ்டி கழிக்கிறேன், மறுபடியும் அதே தப்பு செய்யறேன்ற போது அது அகைன் அண்ட் அகைன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கா. நீங்க பெரிய பெரிய ஆளுங்க, செல்வந்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. மேபி அவங்களுடைய சில பொருட்கள் எக்ஸ்பென்சிவா இருக்கலாம், ஆனா அந்த பொருள் எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு டாக்டிஸ் இருக்கும், அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், அதனால அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு டிக்னிட்டிக்காக தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து ஆடம்பரமா ரொம்ப எதுவும் இருக்க மாட்டாங்க, சிம்பிளா இருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிள் தான் ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம், கண் திருஷ்டி சுத்தமா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். கண் திருஷ்டியால நிறைய பாதிப்பு வருது. ஸோ அன்னெசரியா சில விஷயங்களை, நம்மளோட விஷயங்களை நம்ம வெளியில பகட்டுத்தனமா காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப கண் திருஷ்டி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா எதை வச்சு மேம் அவங்க தெரிஞ்சுக்கலாம், கண் திருஷ்டியால தான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இதுலலாம் நான் துன்பப்படுறேன் அப்படின்னு எதை வச்சு அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? கண்டிப்பா ஒருத்தவங்களுடைய நெகட்டிவ், அந்த ஈவில் ஐ சொல்லுவாங்க, அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற போது ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். நல்லா இருப்போம், திடீர்னு உடல் சோர்வா இருக்கும், நான் இப்படி இருந்ததே இல்லையே, எனக்கு நல்லா இருக்கேன், எனக்கு எந்த ஒரு ஃபீவரும் இல்லை, உடல்நல பாதிப்பும் இல்லை, ஆனா ஒரு சோம்பேறித்தனமாவே இருக்கு, தூங்கிக்கிட்டே இருக்க, என்னால எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னால எதையும் செய்ய முடியல, நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறேன்னா அங்க ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுது, ஒரு பிரச்சனையாவே இருக்கு. ஸோ இப்படியான விஷயங்கள், திடீர்னு செலவுகள் வர்றது,
பாசிட்டிவ் செலவுகள், நெகட்டிவ் செலவுகள்னு இருக்கு. சுபகாரியங்களுக்கு விரயம் பண்றது பாசிட்டிவ். தேவையில்லாத அன்எக்ஸ்பெக்டடா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, வேற இது ஆக்சிடென்ட்ஸ் லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கெல்லாம் செலவு பண்றது நெகட்டிவான ஒரு டெபிட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உருவாகும் அன்எக்ஸ்பெக்டடா. உடம்பு நம்ம சொல்றதை கேட்காது, மைண்டும் ஒரு விதமான ஒரு பிளைண்ட் ஃபோல்டர் மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு சோர்வு தொத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கந்திருஷ்டி மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்ப வெளியிடங்கள்ல கடைகள்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஈவிலை ஸ்டோனு, அப்புறம் நம்ம கால்ல கட்டிக்கக்கூடிய அந்த ரோப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இதெல்லாம் உபயோகப்படுத்துறதால கண் திருஷ்டில இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியுமா? இது வந்து நம்ம கடையில வாங்கி அந்த ரோப் இருக்கு, அந்த ரோப்பை வாங்கி நம்ம கட்டுறதால அது ஒண்ணுமே இல்லை. அது வந்து ஒரு ரோப், அவ்வளவுதான். அந்த ரோப்க்கு எப்போ உயிர் பெறும் அப்படின்னா நம்மளுடைய ஏதோ ஒரு இஷ்ட தெய்வமோ, குல தெய்வமோ, இல்லை யூனிவர்ஸோ, இல்லை பஞ்சபூதங்களால இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்றோம். ஸோ ஒரு தெய்வத்துக்கிட்ட இப்போ அந்த கயிறை வைக்கிறோம், அந்த கயிறை பார்த்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம். இந்த கயிறு எனக்கு ஒரு காப் மாதிரி. ஸோ இந்த காப்பு என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த திருஷ்டியும் எந்த கெட்ட விஷயங்களும் அண்டாதா அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்ட், அந்த ஒரு சிந்தனையை அந்த கயிறுக்குள்ள நம்ம புகுத்துறோம். நம்ம சிந்தனைக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கு. உடனே நம்ம அதை பார்த்து யோசிச்சா அது நடந்துருமா? கண்டிப்பா நடக்கும். ஸோ அந்த சிந்தனையை அதுக்குள்ள புகுத்துறோம். அப்போ வந்து நம்ம அதை எடுத்து நம்ம வேர் பண்ணும் போது ஒரு ஃபுல்ஃபில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரோப் ஒர்க் ஆகுதோ இல்லையோ, ஆனால் அந்த ஃபுல்ஃபில் நம்மளுக்குள்ள ஒர்க் ஆகும். ஸோ அப்போ இந்த ரோப் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எதுவும் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்து அதை அஃபெக்ட் ஆகாமல் காப்பாற்றும். அதை பற்றி யோசிக்க விடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அந்த ரோப் முன்னாடி கண்ணுக்கு வந்து நிற்கும். நம்மகிட்ட தான் இது இருக்கே, நம்ம எது அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ அப்போது இந்த ஒரு சிந்தனைக்காகவாவது இப்படியான விஷயங்கள் நம்ம தாராளமாக பண்ணலாம், பண்ணுறது நல்லது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை கட்டினா நின்றுடுமா, அதை கட்டினா ஸ்டாப் ஆகிடுமா, இதெல்லாம் செஞ்சால் வந்து பாவங்கள் குறைஞ்சிடுமா. அந்த பாவங்கள் குறையுதோ இல்லையோ, நம்ம மனசு ஒரு வித திருப்தி அடையும். அந்த திருப்திக்காக இது மாதிரியான யாரையும் ஹார்ம் பண்ணாத விஷயங்களை ஆன்மீகம் சார்ந்து தாராளமா பண்ணலாம். நிச்சயமா மேம். தனி மனிதருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த ரோப்போ இல்லை இந்த ஈவிலை ஸ்டோனோ வாங்கி வீட்டில் பயன்படுத்தலாம். இப்போ பொதுவா வீட்டுக்கே கண் திருஷ்டி இருக்குன்னா திருஷ்டி பூஷணிக்கா இல்லைன்னா இந்த படிகாரக்கல் இதெல்லாம் நிலைவாசல்ல கட்டி தொங்க விடுறத நம்ம பார்த்துருப்போம். முன்னோர்கள்லேருந்தே அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு மேம் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? கண்டிப்பா திருஷ்டி பூசணிக்கா அந்த மாதிரியான ஒரு ரிச்சுவல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய திருப்திக்காக தான். திருஷ்டி பூசணிக்கா அந்த சுத்தி போடுறது அப்படின்றது வந்து நம்ம பிரபஞ்ச சக்தியோட நம்மளோட சக்தி இணையிறது, அதை வந்து கனெக்ட் பண்றது தான் அந்த ப்ராசஸே. ஸோ அப்படி இணைஞ்சு நம்ம சுற்றி போடும் போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், உடனே ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்பா அவ்வளோதான், எல்லாம் சரியா போயிடுச்சு, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபீல் மனுஷனுக்கு வேணும், அந்த ஃபீல் அடிக்கடிக்கு வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால அடுத்த கட்டம் நகர முடியும். எனக்கு இது அஃபெக்ட் ஆயிடுச்சு, அது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னே இருந்தோன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. அது அஃபெக்ட் குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த மாதிரியான ப்ராசஸ் செய்யும் போது அஃபெக்ட் குறைஞ்சிருச்சுன்னு நம்ம உணர்வு பூர்வமாக நம்புவோம். அதே மாதிரி ரிச்சுவல்ஸ் செய்கிறதால இன்னொரு உயிர் வாழுது, இன்னொரு ஃபேமிலி வாழுது அப்படின்னா அந்த ரிச்சுவல்ஸை தாராளமாக செய்யலாம். ரிச்சுவல்ஸ் இந்த மாதிரி பூஜை சடங்குகள் சம்பிரதாயங்கள், ஏன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய பேரோட வாழ்வாதாரம் இருக்கும் போது நம்ம தாராளமாக வந்து செய்யலாம். இதனால் நம்மளுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு சோர்ஸ் கிடைக்கும். அதனால கண்டிப்பாக வந்து செய்யலாம். ஆனால் அதை எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகிறது, மூட நம்பிக்கை லெவலில் கொண்டு போகிறது, மற்றவங்களை ஹார்ம் பண்ணுறதுக்கு பண்ணுறது, இது வந்து செய்கிறது தான் வந்து ரெஸ்ட்ரிக்டட். ரொம்ப சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க.